கவலையான செய்தி என்னண்டா, எங்களோட நாட்டுல நிறைய பவுண்டேஷன்கள் உருவாகி இருக்கு, நிறைய திட்டங்கள் உருவாகி இருக்கு. ஆனா ஏழைகள் போல் ஏதாவது கேட்டா, கல்யாணத்துக்காக வேண்டியோ அல்லது திருமணத்துக்காக வேண்டியோ அல்லது கடன் இருக்கிறது தேவைக்காக வேண்டியோ அல்லது வீடு கட்டுவதற்காக வேண்டியோ கேட்டால் உடனடியாக சொல்கின்றார்கள், இப்படியாப்பட்ட சேவைகளை நாம் முன்னெடுப்பதில்லை. பிரபல்யமான பவுண்டேஷன்களும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பவுண்டேஷன் என்பது பைத்துல் மால் என்பது நன்றாக நாம் விளங்குவோம். அதனை சேர்த்து அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து மற்றவர்களோடு போட்டி பொறாமை போட்டு எங்களுடைய திட்டத்தில் அதிகமாக அக்கவுண்ட் சேவிங் இருக்கிறது என்று காட்டுவதல்ல, பெருமை அல்ல. பைத்துல் மாலின் மூலமாக வட்டி இல்லாமலாக வேண்டும். விபச்சார பெண்கள் அந்த செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும். யாசகம் கேட்கக்கூடியவர்கள் யாசகம் கேட்கக்கூடாது. அந்த ஊரிலோ வெளி ஊர்களிலோ யாருமே பணத்துக்காக வேண்டி மதம் மாறக்கூடாது. எங்களுடைய நாட்டில் அதிகமானவர்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பின்தங்கிய பிரதேசத்தில் கண்ணியமானவர்களே அதிகமானவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். ஏன்? பண வசதி கிடையாது. அந்நியவர்களுடைய அந்த பணத்தை நம்பி சகோதரர்களே எங்களுடைய பைத்துல் மால்கள் இல்லாமலாகி அவைகள் குன்றி நாம் உதவி செய்ய மாட்டோம் என்ற அந்த சகோதரர்களே கொள்கையால் நிறைய பேர் மதம் மாறியவர்களும் இருக்கிறார்கள் சமூகத்தில். தேடி பார்ப்போம். எனவே சகோதரர்களே, பவுண்டேஷன் என்பது உருவாகுவது மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எனி டைம் பார்த்தா பைத்துல் மாலில் பணமே இருக்கக்கூடாது. ஏன்? ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும்.